வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா. காலபுருஷனுக்கு 2 எழுஞ்சொல்லுடைய ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் மெகா யோகவான்கள். ஏனெனில் இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்து லக்னத்துக்கு 7 என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அதி உச்சம் பெற்று அவர் அந்த ரிஷப லக்கணத்துக்கு 8க்கும் உடைய குரு பகவான் சாரம் பெற்று அந்த குருவான 12ஆம் வீட்டில் விரயத்தில் மறைந்து தனவீட்டருக்கு 11 மறைந்து இந்த ராகு பகவானுக்கு பாக்கியம் என்று சொல்லி கடகராசியில் சனீஸ்வர பகவான் பானுமகன் அமையும் பொழுது பானுமைந்தன் அமையும் பொழுது ராஜயோகம் ஏற்படுகிறது. இந்த ரிஷபலக்கனுடைய லக்னாதிபதி ராசியிலேயே சூரியன் சந்திரன் சுக்கிரன் என்று சொல்லி சிம்ம ராசியில் அமைந்து அந்த லக்கண பலம் பெற்றிருப்பதும் அந்த லக்னாதிபதிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான் அதி உச்சம் பெற்றிருப்பதும் 12ஆம் வீட்டில் கடகத்தில் ராஜயோகாதிபதி சனீஸ்வரவான் அமைந்திருப்பதும் லக்னாதிபதிக்கு 2-12 யோகாதிபதி ராஜயோகாதிபதி அமைந்து அம்சராசியில் இந்த ராகு பகவான் உட்கார்ந்த வீட்டின் அதிபர் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அதனுடன் பெரும் தனக்காரன் குரு பகவானும் சந்திர பகவான் சேர்ந்து குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகத்தில் அமைப்பட்டு ராகு திசை நடக்கும் பொழுது இந்த ராகு திசையில் இந்த ஜாதகர் கொடிகட்டி பறக்கக்கூடிய சினிமா துறையில் வலம் பெற வருவார்கள். மிகப்பெரிய மண்மனை சிறச்சொத்திலே வாங்கி அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். ஏனெனில் இந்த அம்சராசியில் கடகராசியில் ராகு சுக்கிரன் சனி என்று சொல்லக்கூடிய ராஜயோகாதி சனீஸ்வர பகவானும் லக்னாதிபதி சுக்கிர பகவானும் ராகு என்று சொல்லிய பணபரக்கானம் கலியுலக நாயகன் இப்பிறவியின் கலியுக கர்மாவை அனுபவிக்கும் ராஜயோகரமான ராகு பகவான் சேர்ந்து சனி சுக்கிரன் ராகு கூட்டமைப்பு உங்களுக்கு இப்படி மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும். எந்த வழியில் கொடுக்கும் என்றால் சினிமா துறை என்று சொல்லக்கூடிய பெண்கள் வழி வருமானமும் நீசத்தொழில் வருமானமும் அயல்நாட்டு வருமானமும் வெளிநாட்டு வருமானமும் மாண்டேஷன் ஆன் என்று சொல்லி டாலர் வருமானமும் உங்களை திக்குமுக்காட வைக்கும். மேலும் கிரிப்டோ கரன்சி வழிகளையும் வருமானத்தையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். இந்த 18 வருஷ காலத்தில் ராகு திசை மிகப்பெரிய செல்வாக்கு படுத்தி சினிமா துறை மட்டுமல்லாமல் மண்மனைகளை வாங்கி குவிக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுத்து இந்த 18 வருஷ காலங்களில் நாடாளு மன்னராக பாராளி வேந்தராக மாற்றும். பொதுவாகவே ராகு கேந்திரத்திலிருந்து நடக்கும்போது பெரும்பலம் தரும். பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவா. இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணைகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு இந்த விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய புதைபொருள் வீட்டில் இருக்கும் பொழுது பூமியின் புதைபொருள் யோகத்தையும் அளவுக்கு அதிகமான ஸ்திரச்சொத்தி யோகத்தையும் மறைக்கக்கூடிய தனயோகத்தையும் இந்த ராகு திசையில் 18 வருட காலங்களை கொடுத்து இந்த மனிதரை மிகப்பெரிய தனவந்த பட்டியலில் சேர்த்து வரும். அந்த வகையில் இவர்கள் மகா யோகக்காரர்களாக கெட்டிக்காரர்களாக வந்துடுவார்கள். அந்த வகையில் இந்த மங்கள ராகுவாக செயல்படும் திருநாகேஸ்வரம் என்று ராகுவின் பிரீத்தி சுரமான கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரத்தில் உள்ள மங்கள ராகுவை இவர் அடிக்கடி சென்று ஸ்ரீ நாகக்கண்ணியையும் ஸ்ரீ நாகவல்லியையும் ஸ்ரீ ராகு பகவானையும் இவர்கள் மனதால் நினைத்து துதித்து இந்த துதியை வாறு சேடனுமால் முன்னம் வானவர்க்கமுதம் ஏயும் போது நீ நடுவிருக்க புகழ் சித மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றி ரச்சுப்பாய் ரச்சுப்பாஹே என்று மனதார மங்கள ராகுவை நீங்கள் வழிபட்டு விழும்பொழுது ராகு பகவான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருந்து கொண்டு பெரும் தனயோகத்தையும் பணயோகத்தையும் மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து இந்த 18 வருஷ காலங்களில் அனைவரும் இயக்கக்கூடிய சினிமா துறை மட்டும் இல்லாமல் அகிலெங்கும் கொடிகட்டி பெறக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.